நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரு என்னது போட்டோ பாருயா பாரு. என்ன போட்டோ இது? அத நல்ல உத்து பாரு பாரு. இது அந்த ஜெயந்தி அம்மா மாதிரியே இருக்கு. ஜெயந்தி அம்மாவே தான்யா. இந்த போட்டோவை நான் எங்க இருந்து எடுத்தேன்னு தெரியுமா? எங்க இருந்து எடுத்த? இது அந்த எழுத்தாளர் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புக்ல இருந்து கீழே விழுந்ததுயா. நிஜமாவா? உன் தலை மேல சத்தியமா தான் சொல்றேன். அந்த ஆளு ஒரு பொம்பளை பொறுக்கி. அந்த ஆளோட ரூம்ல இருந்து இந்த அம்மாவோட போட்டோ, அதுவும் சின்ன வயசு போட்டோன்னா அந்த ஆளுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏதோ இருக்கு. இதே டவுட் எனக்கும் இருக்குயா. இது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த வீட்ல நான் வேலை செஞ்சுதானே ஆகணும். ஆமா ஆமா, கண்டிப்பா நீ அங்க வேலை பார்க்கணும். ஆனா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சிருந்தும் உன்னை அந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு நான் எப்படி வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? யோ, இந்த கண்ணாத்தா புடவைய சொருனா பொம்பளை, தூக்கி சொருனா 10 ஆம்பளைக்கு சமானம். அந்த ஒத்தால என்ன பண்ண முடியும்? இப்ப சொல்லு, நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகணுமா வேண்டாமா? நீ போ, அந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு போ. அங்க நமக்கு தேவையானது ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. ஆனா அந்த பேனாக்காரங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உன்னை திருத்தவே முடியாதியா? கண்ணாத்தா, கொஞ்சம் தண்ணி வேணும் எனக்கு. உள்ள இருக்கு, எடுத்து குடி போ. போயா. கண்ணாத்தா. என்னையா? கண்ணாத்தா. சே, கத்தாத, வர. தபர் பிரியா, நீங்க இருக்கிறது ஆபத்துன்னு என் மனசுக்கு தோணுது. அதுக்கப்புறமும் நான் இங்கதான் இருப்பேன் அடம் பிடிக்காம என் கூட பெங்களூர் கிளம்பி வா. அருண், வாட் இஸ் திஸ் அருண்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஷாலினியை நான் படுத்தின பாடெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஷாலினிக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் தேடியே ஆகணும் அருண். அதனால நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க போறேன். என்னது, விரதம் இருக்க போறியா? என்ன பிரியா, நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்க. உனக்கு என் மேல அன்பே இல்லையா பிரியா? ஐயோ, என்ன அருண் இது? நீங்களே இப்படி எல்லாம் சொன்னா அப்புறம் நான் அழுதுருவேன் அருண். என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் உங்க கூட வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் எப்ப பாரு நீ அம்மா கூடன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சரி சரி விடு. ஊருக்கு கிளம்பும்போது எப்ப பாரு இந்த மாதிரி தான் சண்டை வருது. இந்த தடவை அந்த மாதிரி ஆக வேண்டாம். இந்த சாப்டரை விட்டுரு. சரி, நீ எத்தனை நாளைக்கு விரதம் இருக்க போற? ஒரு 3 weeks. என்னது, 3 வாரமா? ஏன் 3 வாரம்னு இழுக்கிறீங்க? just 3 weeks அருண். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். மா தாயே, நீ விரதம் இருக்கிறத பத்தி பேசுற. நான் என் பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிற ஏக்கத்தை பத்தி பேசுறேன்.
3 வாரம் நான் என்ன பண்றது? இத பாருங்க அருண், விரதத்தை நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்போ உங்க பக்கத்திலே தான் இருக்க போறேன். தபர்மா, இந்த மாதிரி உறுதிமொழி எல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா கொஞ்ச நாளாவே என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்ல அருண், இனிமே நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். ஏன் புருஷன் கூட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறேன். உங்க மனசுல இருந்து பிரிக்க முடியாத ஒரு இடத்தை நான் பெற போறேன். இப்போ என் மனசுல நீ அப்படி ஒரு இடத்துல தானே இருக்க. அருண், ஷாலினி உள்ள தனியா வேலை பார்த்துட்டு இருக்கா. நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே? உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தவிர்க்க முடியாத சில காரணத்தால ஷாலினி கதாபாத்திரத்துல என்னால தொடர்ந்து நடிக்க முடியல. இனிமே எனக்கு பதிலா வணக்கங்க. இனிமே ஷாலினி கதாபாத்திரத்துல நான் தான் நடிக்க போறேன். உங்களோட ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் தொடர்ந்து எனக்கும் தரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி, ஷாலினி, ஐம் வெரி சாரி. நான் உன் விஷயத்துல ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன்ல. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, ஏன் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. மறுபடியும் ஏன் அதை பத்தி பேசிக்கிட்ட? கல்யாணம் ஆன புதுசுல நானும் உனக்கு கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் குணமே மாறி போச்சு. கிச்சன் பக்கமே வரது கிடையாது. பாவ ஷாலினி, நீ ஒரே ஆளா இருந்து எல்லாருக்கும் நீ தான் சமைச்சு போட்டுட்டு இருக்க. இல்ல, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வேலை எனக்கு போர் அடிக்காது. இது பார் ஷாலினி, இனிமே ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு பூஜை ரூமுக்கு போய் விளக்கேத்திட்டு உனக்கு வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்ண போறேன். ஓகே? நீ வேலையெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துகிட்டா போதும். முக்கியமா அம்மாவை வேதனைப்படுத்தாம இருந்தா போதும். ஆமா ஷாலினி, நான் அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். உன்னையும் தான். குற்ற உணர்ச்சியால நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஷாலினி, நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் சேர்த்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஷாலினி. அப்பதான் எனக்கு நிம்மதி.
ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஷாலினி, நாம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில் வரைக்கும் போயிட்டு வரலாமா? போலாம். ஐயோ, ஆனா காலையில நீ ஏந்திக்கணுமே. அத பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு முன்னாடியே நான் வந்து எந்திரிச்சிருப்பேன். உன்னையும் வந்து எழுப்புவேன். ஓகே? ஷாலினி, என்னம்மா ஏன் இப்படி கண் கலங்குற? அது ஆனந்த கண்ணீர். ஷாலினி, இனிமே எப்பவுமே நீ சந்தோஷமா தான் இருக்கணும். உன் மேல பாசம் காட்டுறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். நீ இனிமே அனாதை இல்ல. ஷாலினி, கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்கணும். குழந்தை குட்டின்னு சந்தோஷமா நீ வாழணும்னு தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். அழாத. சரி, நீ போய் வேலையை பாரு. நான் சொன்னதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதடி. நாளையோட உன் கதை முடிய போகுது. சொன்ன நேரத்துல ஜூலி ஷாலினிய கூட்டிட்டு கோயிலுக்கு வருவா. ஓகே, நல்ல சான்ஸ நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்க. நீ முதல்ல பிளான் என்னன்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுல என்னோட ஒர்க் ஒன்றும் ரொம்ப பெருசா இல்லையே. நான் ஏதோ கஷ்டமா சொல்ல போறேன்னு நினைச்சேன். வேலை ரொம்ப ஈஸியானதுன்னு நினைச்சு கோட்டை விட்டுறாத. கார்த்திக், ஷாலினியோட கதையவும் முடிச்சிட்டு உங்ககிட்ட கூலி வாங்குற ஜூலியோட கதையவும் முடிச்சிருவேன். அதே மாதிரி என்னையும். அறிவு கட்ட முண்டம், என்னடா இதெல்லாம்? நீயும் ஜூலியும் ஒண்ணா? நீ எத்தனை பேரோட கதையை முடிச்சிருக்க? உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணா நீ என்ன சும்மா விட்டுருவியா? நீ என்கிட்ட அப்படி பண்ண மாட்டான்னு நான் நம்புறேன். ஓகே, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அமலா, மணி 3:30 ஆச்சு. இந்நேரத்துக்கு தூங்காம இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வரல. அதனால தான் இங்கே வந்து காத்தாட நின்றுட்டு இருந்தேன். அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் மனசுக்குள்ள வந்துச்சு. நாம சந்தோஷமா இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன் கிடைச்சும் அவர் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்த தவறிட்டேனேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாம் ஏன் தப்புதான். சரி விடுங்க, நான் எதையோ பேசி உங்க தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருக்கேன். வாங்க போய் படுக்கலாம். நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க என் கூட இருக்கீங்க. அத்தை என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க. நல்ல வேலை, நல்ல சாப்பாடு. இதை விட வேற என்னங்க வேணும் எனக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. சந்தோஷமா இருக்கேங்கிறத நீ உதட்டளவுல தான் சொல்ற. மனசளவுல நீ சந்தோஷமா இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணும்ல, மற்றவங்கள மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா தான் ஆரம்பிச்சோம். தேவையில்லாம சந்தேகங்கிற நோய் உள்ள வந்ததுனால நம்ம 2 பேருக்குள்ள இருந்த அந்த உறவு மொத்தமா முறிஞ்சு போய் விவாகரத்து அளவுக்கு போயிருச்சு. தெரியுங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். ஆனா அதுக்கான தண்டனையை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேனே. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு கிட்ட என்ன இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு கேட்டா, அதை விட ஒரு பெரிய தண்டனை அந்த பொண்ணுக்கு வேற என்னங்க வேணும்? சரி விடுங்க, எதுக்கு பழசெல்லாம் பேசி ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிட்ட? இல்ல, நான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உன் மனசை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலாம்ல. மறுபடியும் அந்த சந்தேகங்கிற நோய் நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல என்னைக்கு ஒரு 3வது மனுஷன் வரானோ அன்னைக்கே அவங்க வாழ்க்கையில பிரச்சனையும் சேர்ந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ வேற யார் கூடயோ பைக்ல போயிட்டு இருந்ததா ஒருத்தன் என்கிட்ட சொன்னான். என்ன? நான் யார் கூடயோ பைக்ல? யார் சொன்னது? நீங்க அதை நம்புறீங்களா? நான் நம்பாதனால தான் இந்த விஷயத்தை இதனால உங்ககிட்ட பேசவே இல்லாமல. இப்ப கூட உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லல. நான் உன்னை நம்புறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் அவன் பேச்ச நம்பி இந்த விஷயத்தை நான் பெருசாக்கி இருந்தேன்னா நமக்குள்ள மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் சண்டை. அமலா, நான் உன்னை நம்புறேன். அதை விட நீ என் மேல வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் நம்புறேன். என்னைக்குமே அந்த காதலை நான் சந்தேகப்பட மாட்டேன் அமலா. எனக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா தூங்குவேன். வாங்க.